அனைவருக்கும் வணக்கம். நான் லேக்கா மக்களுடன் ஓய்வதிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே என்கிற உலக உயர் ரத்த அழுத்த நோய் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதுல உலக அளவுல மூன்றுல ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்த நோய் இருப்பதாகவும், இந்திய அளவுல 22.9% மக்களுக்கு உயர் ரத்த அழுத்த நோய் இருப்பதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோடைய காரணிகள், மருத்துவ முறைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உயர் ரத்த அழுத்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரத்த அழுத்தத்தை மெஷர் பண்ணும்போது சிஸ்டோலிக் பிரஷர் 120க்கு கீழே இருக்கணும். டயஸ்டோலிக் பிரஷர் 80க்கு கீழே இருக்கணும். இதை விட அதிகமா ஆகுது அப்படின்னா அததான் உயர் ரத்த அழுத்த நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வயதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களும் நம்ம பார்க்கலாம். இதோட காரணிகளா பார்த்தோம் அப்படின்னா ரத்த குழாய்கள்ல இருக்கக்கூடிய அடைப்புகள். சோ இதன் கொழுப்பினாலையும் இருக்கலாம், இல்லைன்னா ரத்த கசிவு ஏற்பட்டு ரத்த உறைவுனாலையும் இருக்கலாம். இரண்டாவதா ரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள். வயதாக ரத்த நாளங்கள் எல்லாமே சுருங்கும். இதனாலையும் இருக்கலாம். மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா இதயத்தோட தசைகள் தடிமன் ஆகுறதுனால உடல்ல இருக்கக்கூடிய பாகங்களுக்கு செல்லக்கூடிய ரத்தத்தோட அளவு குறையும். இதனாலையும் உயர் ரத்த அழுத்தம் வருவதாகவும் இருக்கும். இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் இந்த உயர் ரத்த அழுத்த நோய் அதிகமா வரும் அப்படின்னா வயது அதிகமாகக்கூடிய மக்களுக்கும் மரபிலே உயர் ரத்த அழுத்தத்துக்கான ஒரு டெண்டன்சி இருக்கு அப்படின்னா அவங்களுக்குமே இந்த நோய் வரத்துக்கான ஒரு காரணமா இருக்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு, உப்புச்சத்து உள்ள உணவுகள் அதிகமா உட்கொள்றவங்களுக்கு, மாவுச்சத்து மற்றும் எண்ணெயில பொரித்த உணவுகள் உட்கொள்றவங்களுக்கும், நீரிழிவு நோய் இருப்பவர்கள், மன அழுத்தத்துல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே உயர் ரத்த அழுத்த நோய் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாவே இருக்கும். இதோடைய அறிகுறிகளும் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, தலைவலி, கண்ல ஏற்படக்கூடிய பார்வை மங்குதல், தலை சுட்டுதல், உடல் சோர்வு, ரத்த துடிப்பு அதிகமாகுதல், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நம்ம உயர் ரத்த அழுத்தத்துல பார்க்கலாம். இதோட காரணிகளா பார்த்தோம் அப்படின்னா மூன்று காரணிகள் நம்ம பார்க்க போறோம். முதல் நிலையில பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பிரைமரி காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வயது மூப்படைதல்னாலயோ, மரபுலயே அதுக்கான ஒரு டெண்டன்சி இருக்கிறதுனாலயும் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் தான் பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டரி அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் நிலைக்கான காரணிகளை என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை, தூக்கமின்மை, மருந்துகள் அதிக அளவில் எடுக்கிறது, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருந்துகள் அதிகமா எடுக்கிறதுனாலையும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் இதோட விளைவுகளா ஹைப்பர் டென்ஷன் வரும். மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா, மன ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மன அழுத்தம், நீண்ட நாளா சோகமா இருக்கிறது, போட்டி நிலை. சோ இப்போ வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய போட்டி நிலை, இதனால ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான ரீசனாவும் இருக்கலாம். சோ இதுக்கான ஹோமியோபதி மருத்துவமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான ரீசனா அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுடைய மனநிலையும் மாற்றமாகுது ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறதுனால, நம்மளோட ஹோமியோபதி முறை மனிதருடைய முழுமையா கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இப்ப உயர் ரத்த அழுத்த நோய் வருது அப்படின்னா அதோட தூண்டுதலா என்னவா இருக்கலாம் அப்படின்னா பயம், அதிர்ச்சி, கோபம், நீண்ட நாளா இருக்கக்கூடிய சோகங்கள், வெறுப்பு, இந்த மாதிரியான காரணங்களாகவும் இருக்கலாம். சோ இதோடைய தூண்டுதல்னால வர்றதுனால நம்ம மூல காரணங்களை வச்சு நம்ம உயர் ரத்த அழுத்தத்துக்கு மருந்துகளை தரலாம். அதாவது மனிதருடைய உடல்நிலை, மனநிலை, அவங்களோட வாழ்க்கை முறைகள், இதை எல்லாத்தையும் நம்ம கணக்கில் கொண்டு இதுக்கான மருந்து தான் நம்ம ஹோமியோபதி மூலமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மருந்தோட சேர்த்து உணவு முறைகளையும் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரணும். எந்த மாதிரியான உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, உப்பு சத்து உள்ள உணவுகள் கம்மி பண்ணிடணும். பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது சத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், வாழைப்பழம், உருளைக்கிழங்கு, கீரை வகைகள், ஆரஞ்சு, இந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்றது அதிகமாக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லெக்யூம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நவதானியங்கள் நம்ம உணவுல அதிகமா உட்கொள்றதுனாலயும், கொழுப்பு சத்து மிகுந்த, அதாவது எண்ணெயில பொரித்த உணவுகள் நம்ம குறைக்கிறதுனாலயும், மாவு சத்து உள்ள உணவுகள் குறைக்கிறதுனாலயும், காய்கறி, பழங்கள் இவையான உணவுகள் நம்ம நம்ம உணவு முறையில அதிகரிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான ரத்த அழுத்த நோய்கள் வர்றதை நம்ம
வந்து தடுக்கலாம். நன்றி.